உருப்படியா ஏதாவது ட்ரெயின் பண்ணீங்களா? அது வந்து அதுக்குள்ளே வந்துட்டீங்களா? எங்க சொல்லு. முழு பைத்தியத்தை நீங்க நம்பலாங்க. அரமெண்டல் தான் ஆபத்தானவன். திடீர்னு மறைஞ்சு கலர் தெரிஞ்சு விட்டுருவான், கச்சி எடுத்து குத்தி விட்டுருவான். இது வந்து அரமெண்டல். மக்கள் பாடல்களை கேட்கறாங்க, ஏட்டு எழுச்சி ஆகுறாங்க. நாம் தமிழர் வந்து சீமான் அவர்கள் எல்லா பிரச்சாரத்திலையும் பாட்டு பாடுறாரு. அதனால ஐயா புலம்பு வச்சு எப்படி பாடுறாங்க? உங்க அண்ணன் ஒரு பொட்டை, உங்க அண்ணன் ஒரு பொட்டை. I know. ஒளி வாங்கி சின்னோயே உழைக்கு மக்கள் சின்ன இந்த ஒளி வாங்கி சின்ன. அவன் பிரச்சனை அவனுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு. இருக்கு போய் இருக்கு போய் இருக்கு போய் இருக்கு போய் இருக்கு போய். சீமானை நோக்கி நிறைய இளைஞர்கள் போறாங்கல்ல. என்ன கூட்டிட்டு வந்து காது ஜவ பிச்சை எடுத்துட்டீங்களே. இப்ப உள்ள காலங்கள்ல நல்ல விஷயங்களுக்கும் நல்லவங்களுக்கும் மதிப்பு மரியாதை கிடையாது. அண்ணாவுக்கு எம்ஜிஆர் தான், அண்ணனுக்கு நீடா. சிரிக்கிறாரு. தேய் தற்குறிகளா, நீங்க யாருன்னு உங்க அண்ணனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு தாண்டா இன்னும் தெரியல. ஹா ஹா ஹா. பேசிட்டு தான் இருந்தாருங்க. நல்ல கருத்துக்கள் பேசி கையை மேல தூக்கி லெஃப்ட் ரைட்லாம் போய் அந்த அந்த போஸ்டர் பாடி லாங்குவேஜ் எல்லாம் வந்துச்சு. சரி, சின்ன கேவலம் சின்ன. இதுக்கெல்லாம் நீங்க தான் ஒளித்து பின் சென்று கண்டுபிடிக்கணும். ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதே மீட்டிங்ல அப்படின்னு மக்களுக்குள்ள, அவங்க தம்பிகளுக்குள்ள சலசலப்பு. ஓகே. அங்கிருந்து ஒரு குரல் வந்துச்சு, அப்படியே பிக்கப் ஆயிருச்சு. அவசரம் சார், ரெடி ரெடி. ஆளு எப்படி இருக்கு? நல்ல பெரிய ஆள் தான். ஒரு 1000-1500 பேர் உட்காரலாம். என்ன ஒரே கச 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 கசன்னு இருக்கு. நான் ஹால சொல்ல, என் ஆளை சொன்னேன். ஆளா? ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத. வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. மொத்தத்துல ஐ அம் ஒரு லக்கி மேன். கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. என்னையா அவனுங்க எவனுமே கைத்தட மாட்டானுங்க. உழைக்கு மக்கள் சின்னம். ஓ, ரசிகர்கள் கேட்க கேட்க அண்ணன் பாட்டு பாடுறாரா? ரசிகர்கள் கேட்க கேட்க ரசிகர்கள் கேட்க கேட்க ரசிகர்கள் கேட்க கேட்க அண்ணன் பாட்டு பாடுறாரா? பாட்டுன்னு சொல்லி அண்ணன் பட்டுன்னு பாட்டை எடுத்து விட்டாரு பாருங்க. ஒரு 7-8 நிமிஷம் பாடி இருப்பார்ல. களத்து மேட்டுல கருது ரொம்ப கட்டி கிடக்குது. அவருடைய வாசிப்புக்கு மூவ்மெண்ட் பண்ணாதவங்களே இருக்க முடியாது. அடடா, என்ன வாய்ஸ், என்ன அழகு. என் மனசு என்கிட்ட இல்ல. அட எந்த நாளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது. 7 லட்சம் வாக்கு வேணும்னா 7 நிமிஷம் பாடிதான் ஆகணும். 7 லட்சத்துல அண்ணனுக்கு எவ்வளவு வாக்கு விழும்? ஏங்க, நான் ஒரு ஓமைக்காக சொன்னேங்க. எவ்வளவு என்கிட்ட கேக்குறீங்க? எங்க நாடு வல்லரசு. மேட்ருக்கு வாங்க. எங்க விட்ட உன் ஃப்ரெண்ட் ஒரு கிரிக்கெட். எங்க நாடு வல்லரசு. என்ன குளிர் ஜோரமா? விளைஞ்ச நெல்லு விலை ஊறுது கீழே. எங்க நாடு வல்லரசு. அதான பார்த்தேன், அங்க ஏதோ பிரச்சனை. ஓகே. எங்க நாடு வல்லரசு, எங்க நாடு வல்லரசு. விளைஞ்ச நெல்லு விலை ஊறுது கீழே. எங்க நாடு வல்லரசு. கம்யூனிஸ்ட் பாட்டு, அறிவொளி இயக்க பாட்டு, கிராமத்து பாட்டு, அந்த மாதிரி நிறைய கலந்தடிச்சு விட்டாரு. ஒரே கூத்தா இருக்கும். போங்க போங்க எல்லாம் போங்க. அவன் ஏதோ சதியோட சுத்திட்டு இருக்கான். சிஐடி மாதிரி அதை நான் கண்டுபிடிச்சா
முழு பைத்தியத்தை நீங்க நம்பலாங்க. அரை மெண்டல் தான் ஆபத்தானவன். திடீர்னு மறைஞ்சு கலர் தெரிஞ்சு விட்டுருவான், கட்சி எடுத்து குத்தி விட்டுருவான். இது வந்து அரை மெண்டல். அண்ணன் வந்து நல்ல பல கருத்துக்களை சொல்லுவாருன்னு வெயிட் பண்ணி பார்த்தா அங்க இருந்து மக்கள் அண்ணே அதெல்லாம் வேணா அண்ணே அமரன் படத்துல வந்து அந்த பாட்டை பாடிருங்கண்ணே. சத்தியமா பாடுறேன். ஓகே சூப்பர் சூப்பர் அப்படின்னு பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே கார்த்தி அவர்கள் பாட்டுக்கு ஓட்டு இருக்கா? பாட்டுக்கு ஓட்டு இருப்பாங்க. பாத்தீங்களா? பாருங்க அந்த எண்ணத்துல கரெக்டா இருக்காரு பாருங்க. ஏண்டா நான் தான் கிடைச்சனா உங்களுக்கு இன்னைக்கு? பாட்டு வேஸ்ட் பண்ண கூடாது. நான் பாட்டெல்லாம் பாடுறேன், ஆனா அதிமுக ஓட்டு மட்டும் போட்டுருக்கேன். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஆனா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இருங்க நான் வந்து தயாராகிக்கிறேன். இருங்க, ரொம்ப நாள் ஆச்சு பாட்டு பாடி. லிரிக்ஸ் மனப்பாடா எடுத்துட்டு வந்து கொள்கை பேச்சுக்கெல்லாம் வந்து கிளாப்ஸ் இல்லைங்க, பாட்டுக்கு தாங்க கிளாப்ஸே வருது. போதும் போதும் கொலைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அது கொலைக்கல, கெட்ட வார்த்தையிலே ரொம்ப கேவலமா உங்களை திட்டுது. சுருக்கமா முடிச்சுக்கிறேன். அடுத்து எனக்கு இப்ப அந்த பக்கம் போக வேண்டிய வேலை இருக்கு. அப்ப எல்லாரும் பிரச்சாரம் நிறுத்திட்டு ஒரு மியூசிக் கான்செர்ட் வச்சு விட்டா எல்லாம் சரியா போயிடும். நல்லா தான் இருக்கும், டைம் இல்லையே. சத்தியமா சத்தியமா பிராமிஸா ரெண்டு ஒண்ணுதான்டா எருமை. என்னங்க அடுத்ததும் பாட்டா? அடுத்து பாட்டு கிடையாது, அடுத்து ஒரு பப்ளிக் அட்ராக்ஷன். என்ன ஆச்சு உனக்கு? ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா, எந்த ரூபத்துல போறான்? ஒரு புல்லட் வந்திருந்தா புல்லட் போண்டு டுக்கு டுக்கு நல்லா இருந்திருக்கும். ரெண்டு பேர் ஒரு ரவுண்ட் ஒன்று வராங்க. ஓட்டு போட வேணாமா? நின்று பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்டா கூட பரவாயில்ல. இது ஒரு பப்ளிக் அட்ராக்ஷனுங்க. இது சிதம்பரத்தில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசும்போதே கூட்டத்தினர் கலைந்து செல்ல அவர்களை 2 நிமிடங்கள் அமரும்படி நிர்மலா சீதாராமன் எரிச்சலுடன் கேட்டுக்கொண்டார். பயங்கர டென்ஷன் ஆகுதா? அதே மாதிரி அம்மா தாய்மார்களே கொஞ்சம் 2 நிமிஷம் உட்காருங்க, முடிச்சிடுறேன். உங்களுக்கு வீட்டுக்கு போனோம் தெரியுது. அப்படியே போட்டனா இங்க ஆல்பர்ட் சார்ஜ் செத்துட்டானா இல்ல அப்பா பீட்டர் தான் மண்டைய போட்டானா? ஓ நான் ஒப்பாரி வைக்கிறேன், காதுக்குள்ள சங்கூதன மாதிரி இருக்கு. இதுனா கல்யாண விடல இலை விடா. தாமரை வணக்கம். பணமே தரமாட்டோம், மக்களை நம்பித்தா வந்திருக்கிற அப்படின்னு தைரியமா ஒரு சிங்கம் வந்து இருக்குது. சிங்கமா? எங்க? அது அண்ணாமலைங்கிற சிங்கம் வந்து இருக்குது. அவனை சிங்கம்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்துறியாடா? அண்ணாமலைங்கிற சிங்கம் வந்து இருக்குது. அங்க பாரானாய அப்படி எல்லாம் கிடையாதுங்க. அவருக்கு தகுதியே கிடையாதுங்க நுழையறக்கே. அவரு டாபிக் எடுக்கிறதே அவமானம். உண்மையான இந்த அவமானம் உனக்கு தேவையா? அண்ணாமலைங்கிற சிங்கம் வந்து அப்படி எல்லாம் கிடையாது. அவரோட மண்ணே இது கிடையாது, எங்களோட மண்ணா. அவங்களுக்கு சைபர் பிரசன்ட் கூட இங்க இது கிடையாது, உண்மை கிடையாது. என் மனசுலயே அதான், என் மாமா மனசுலயே அதான். அவரு டாபிக் எடுக்கிறதே அவமானம். உண்மையாலும் யாருமே என்ன மனசுல மதிக்க மாட்டீங்களாடா? கூட்டம் கூடுது. அது வந்து அவங்க பணம் கொடுத்து கூட்டிட்டு வராங்க பொள்ளாச்சில. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம். இல்ல 3 வேளை சோத்துக்காக 3 முறைக்கு அமலை விட அதிகமா நடிக்க வேண்டியது இருக்கா? ஆட்டுக்கறி சாப்பிட்டா பெரும்பான்மையான மக்களோட மனசு புண்படுதுன்னு மோடி சொல்லியிருக்காரு. அவன் அடகுறான், அவன் சொல்லதான் செய்வான். சாப்பிட்ற எங்களுக்கு தானே தெரியும், அவனுக்கு என்ன தெரியும்? சும்மா வந்துட்டு ஏதோ ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது. எங்க பண்பாடு இருக்கு, எங்களோட கலாச்சாரம் இருக்கு, அதுதான் நாங்க பின்பற்றுவோம். அவர் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்க ஆள் கிடையாது. பஸ் உனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, நாளைக்கு ஆஃபீஸ்ல ஆடிட்டிங் இருக்கடா, எனக்கு நான் கிளம்பணும்டா. ஆமாண்டா,
எனக்கு கூட ஃபுல் லூஸ் மோஷன்டா. டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துறேன். வரேன் வாசு. பாய் வாசு. இப்ப 2024 தேர்தல் பாருங்க, எல்லாம் கூட்டணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க. தனியா நின்னா கண்டிப்பா அவங்க தோத்து போயிடுவாங்க. கூட்டணி வச்சாலும் அவங்க தோத்து போயிடுவாங்க. அது வேற விஷயங்க. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. நாங்க தான் இந்த தடவை கண்டிப்பா ஜெயிப்போங்க. நாம் தமிழர் கட்சி தான் கண்டிப்பா இந்த தடவை ஆட்சி அமைக்கும். வேற எல்லா கட்சியும் பேசுவாங்க. நோ சான்ஸ். தேங்க்ஸ். நாங்க தான் இந்த தடவை கண்டிப்பா ஜெயிப்போங்க. நாம் தமிழர் கட்சி தான் கண்டிப்பா இந்த தடவை ஆட்சி அமைக்கும். வேண்டாம், நம்முடைய நாடு திராவிட நாடு புரியட்டும். இந்தியர்கள் தான், நான் பிரிச்சு பேசல. ஆனா நீங்க பிரிக்க நினைக்கும் போது நாங்க ஒண்ணு சேர்ந்துருவோம், அப்புறம் நீங்க தாங்க மாட்டீங்க. வேண்டாம், ஒரு தடவை ஏமாந்தோம் வெள்ளைங்கிட்ட, இனிமேல் ஏமாற மாட்டோம். मेरा नाम राहुल सावरकर नहीं है, मेरा नाम राहुल गांधी है. எழுச்சி நீங்களே பாக்குறீங்க, வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. மக்களுக்கு ஒரு மாறுபட்ட பாராளுமன்ற உறுப்பினரா கூப்பிட்ட நேரத்துல ஓடி வந்து அவங்க கூட தெருவுல நின்னு அவங்களுக்கு சேவை செய்யணும். நான் வரேன். உருட்டு உருட்டு, நீ உருட்டு. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா. இல்ல தேர்தல் அறிக்கை வரும்போது பாத்துக்கோங்க. நல்ல திட்டம், எல்லாரையும் உள்ளடக்கிய திட்டம். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. ஒரு மாநிலத்துக்கு எப்படி ஒரு தேர்தல் அறிக்கை இருக்குமோ அதே மாதிரி தென் சென்னைக்கு தேர்தல் அறிக்கை இருக்கும். தென் சென்னையை ஒரு கனவு உலகமா மாத்த போறேன் நான். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? தென் சென்னையை ஒரு கனவு உலகமா மாத்த போறேன் நான். தாமரெல்லாம் வராதுமா, கடல்ல செடி முளைக்காதுமா. அங்கேயும் தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். 5 தொகுதி வித் ராஜ்யசபா கிடைச்சிருக்கு. நாங்க கேட்ட தொகுதிகளை கொடுத்திருக்காங்க. அதனால எங்களுக்குரிய மரியாதையும் எங்களுக்குரிய அந்த தொகையும் என்னையா சொல்லிவிட்ட, எடிட்ல தூக்கலாமா? அந்த தொகையும் இந்த சீட்டு கரெக்டா அச்சோ, வளர ஆரம்பிச்சுட்டே. நாய் காட்டி கொடுக்காட்டாலும் என் வாய் காட்டி கொடுத்துட்டு போகுது. 10 ஆண்டுகளா பிஜேபி தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறோம். ஆனா அதுக்கான மீட்கிறதுக்கான எந்த நடவடிக்கையும் நம்ம எடுக்கவே இல்லை. ஆனா தேர்தல் நேரத்துல பத்தி பேசும்போது நான் திருப்பியே தான் சொல்றேன், தேர்தல் நேரம்னு இல்ல. இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு, எந்த நேரத்துல வேணாலும் ஒரு நாட்டின் ஒரு யார முறைக்கிற. அதனால தயவு பண்ணி தேர்தல் நேரம் சொல்றாங்க எல்லாரும் அந்த கேள்வியை மனசுல இருந்து எடுத்து மூஞ்சி அப்படியே தரையில வச்சு தேய்ச்சி விடுவேன். நீங்க கேக்குற கேள்விக்கு வர. இப்ப 10 வருஷமா என்ன பண்ணீங்க நீங்க அதை பத்தி அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. 2 கோர்ட்ல ரிட்டு பெட்டிஷன் இருக்குதுங்க. 2 ரிட்டு பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்ல இருக்குது. இதற்கு இது பதில் இல்லையே. அதான் சொல்றேன், அந்த ஹியரிங்க்கு வரட்டும், நம்ம பேசுவோம். அதான் வரட்டும் கேஸ் வரட்டும். இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? நேரம் சொல்றவங்க எல்லாரும் அந்த கேள்வியை மனசுல இருந்து எடுத்துருங்க. எந்த நேரத்துல வேணாலும் இந்த நாட்டோட சுதந்திரம், அந்த நாட்டோட அதிகாரத்துவம் இருக்கக்கூடிய பூமி, இத பத்தி பேசுறதுக்கான உரிமை. சும்மா நொய்யின்ட்டு ஓட்டுக்கு 1 ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டோம். நீங்க பாருங்க, அடுத்த 40 நாள் பாருங்க, ஓட்டுக்கு 1 ரூபாய் கிடையாது. நத்திங். மக்களை நம்பி கோயம்புத்தூர்ல இருந்து மாற்றம் ஆரம்பவை என்று நம்பி பத்திரிகை நண்பர்கள் பூத கண்ணாடி போட்டு பாருங்க. மக்களுக்கு உண்மையான ஜனநாயகத்தை காட்ட வேண்டும். ஓட்டுக்கு 1 ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டோம். நீங்க பாருங்க, அடுத்த 40 நாள் பாருங்க, ஓட்டுக்கு 1 ரூபாய் கிடையாது. நத்திங். பாரத் மாதா கி ஜெய். பேக்ல என்ன இருக்கு? அங்கே எல்லையில் ராணுவ வீரர்கள். எல்லையில ராணுவ வீரர் நடக்கட்டும், நீ ஸ்டேஷனுக்கு நடங்க. போன் வேற. ஹலோ, என்னது புடிச்சிட்டாங்களா? 4 கோடியேம்மா. புடிச்சிட்டாங்களா? மொத்தமா 4 கோடி ரயில்வே ஸ்டேஷன்ல. யார் சொல்லி கொடுத்தது? எவ்வளவு நம்ம பையன் தெரிஞ்சவன் தான் யாரோ சொல்லி கொடுத்தது. கோட் வேர்ட் சொன்னீங்களா? கோட் வேர்ட் சொன்னீங்களா?
தெரிஞ்சு போச்சுடா உள்ளடி வேலை பண்றியா நீ? என்ன மாமு சபை இதோட கலைதா அப்படியே கண்டினியூ பண்றீங்களா? இல்ல, ஓட்டுக்கு ₹1 கிடையாது. நத்திங். ஓட்டுக்கு ₹1 கிடையாது. நத்திங். பெருசா போய்கிட்டு இருக்கு. நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி அல்றது, முள்ளு விறக்கிறது, விறகு தூக்குறது தான் சரியா வரும். ஏன்னா நம்ம முகர கட்டாப்படி. வாக்கள் 2 வழிச்சினத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்திருந்தாலும் வருகிற நாடாளுமன்றத்திலும் கண்டிப்பாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராகி இந்த விலைவாசியை கண்டிப்பாக கட்டுப்படுத்துவார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற நாடாளுமன்றத்திலும் முதலமைச்சராகி இந்த வாயை வச்சுட்டு ஆகும்னா அப்படியே டீப் லைட் அடிச்சிருவேன். சார் யாரு? அது ஒரு எடுப்பு சோறு. வருகிற நாடாளுமன்றத்திலும் முதலமைச்சராகி இந்த விலைவாசியை கண்டிப்பாக கட்டுப்படுத்துவார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயோ அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படிடா வாழ போறீங்க? தம்பி, உங்க பேரு கேசவன். 7லே பிறந்து 7லே பேர் வச்சா எப்படி விளங்கும்? விளங்காது. ஆனா இதுக்கு மாத்து ரெமெடி ஒண்ணு இருக்கு. இதோட கூட்டுத்தொகை 9 வருது. அந்த 9 தூக்கி இங்க போட்டீங்கன்னு வைங்க, சூப்பரா இருக்கும். இப்ப படிங்க. கேனயன். சொல்லும் போது எவ்வளவு அழகா இருக்கு. என்னால் எட்டிய அளவுக்கு நான் ஆய்ந்து விட்டேன், யோசித்து விட்டேன். நீட்டுக்கு விலக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றாரு. இது யார் சொல்றது? அவங்க திமுகவின் துணை பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், முன்னாள் அமைச்சர், எம்பி. என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா உள்ள? நீங்க படிங்க தேவையில்ல. கோபால இந்த லெட்டர் படி. சாத்தியம் பண்ணிட்டீங்கல்ல, புத்தி இருக்கா? நான் எல்லா சாத்தியக்கூறுகளும் ஆராய்ந்து விட்டேன். நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டில் தீர்மானம் போட்டா? யாரை ஏமாத்த? அயோக்கியத்தனம் இல்ல. சும்மா நில்றா. நாங்க ஆதரவு தெரிவிக்கல. நான் என்ன கேக்குறேன், உன்னால சாத்தியம் இல்லைங்கறல. உங்க அம்மா எப்படி நிறுத்துச்சு? உங்க அம்மா நிறுத்த முடியாத, உன்னால நிறுத்த முடியல. அப்ப எதுக்கு உங்க அம்மா ஆட்சி வேணும்? புரியுது உனக்கு? உங்க அம்மா கொண்டு வந்ததா உன்னால நிறுத்த முடியல, அப்புறம் எதுக்கு அம்மா ஆட்சி வேணும்? நீட்டுக்கு விலக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற வார்த்தையே இதுல இல்லைங்க. எந்த நாதாரி உங்களுக்கு படிச்சா அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி. யாருக்குடா படிக்க தெரியல? தர்மபுரி தொகுதியில 15 லட்சம் வாக்காளர்கள் குடும்பங்கள் இருக்கு, மக்கள் இருக்காங்க. அதுல ஒரு 3 லட்சம் பேர் எங்க போயிடுறாங்கன்னா வேற ஒரு ஊருக்கு, இந்த மாதிரி பீகார், ஒரிசா அங்கெல்லாம் போயிட்டு இந்த கல் உடைக்கிறது, இந்த குவாரி உடைக்கிறது, இந்த கூலி தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன எழவியாது. இங்க அவங்களாம் நில உரிமையாளர்கள், நிலம் வச்சிருக்காங்க, இங்க இருக்காங்க. அவங்க அவங்களோட புள்ள குட்டிகளை விட்டுட்டு, அவங்க அம்மா, அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாரையும் விட்டுட்டு அங்க போய் வேலை பாக்குறாங்க. ஏன்னா இங்க வேலை வாய்ப்பு இல்லை. நான் ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற என்ன கேக்குறேன்? சார் வடகரி போலாக்குது. என்னையா அது? சாப்பிடுங்க சார். என்ன சாப்பிடுங்க? சண்டால பயல தரலைங்கிற காண்டியா அடிச்சு அப்பளம் ஆக்கிட்டேடா. ஏன்டா அப்படி செஞ்ச? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. அறிவைக்கு மாணவ செல்வங்கள் சிந்தித்து பாருங்கள். அறிவுபூர்வமான மாணவரை உருவாக்கிய கட்சி திமுக.
அறிவுபூர்வமான மாணவரை உருவாக்கிய கட்சி திமுக. தோழர்களே, நம்ம போன தேர்தலில் யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுக்கலாம். நமக்குள்ள சிறு சிறு ஊழல்களும் கூடல்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். நாளைக்கு நீங்களும் நானும் எதிரணி கூட நிற்கலாம். ஆனால் இந்த தேர்தலில் எக்காரணத்தை கொண்டு பாஜக அரசை மறுபடியும் இந்திய ஒன்றியத்தில் விட்டால் நாடு என்னதுமில்ல ஒன்னதுமில்ல பணக்காரனுடைய கையில் பண்ணை அடிக்கிற நாடாக போய்கொண்டிருக்கும். வந்துட்டாரு நம்ம ஜி வந்துட்டாரு. நல்லா வந்தாரு உங்க ஜி. வெள்ளம் வந்து வீடெல்லாம் நடந்துச்சே, அப்ப எங்க போனாரு உங்க ஜி? தமிழக மக்களுக்காக தமிழ் மக்கள் மேல எவ்வளவு அன்புன்னு அவருக்கு. உங்க ஜி என்ன கொடுத்தாரு? எலெக்ஷனா மட்டும் ஓட்டு கேட்டு வந்துருவாரு. இந்த வாட்டி இருக்கு அவருக்கு. அடச்சி காதுல பூரடியா ஃபர்ஸ்ட். நம் காதில் பூசுத்தி அவர்கள் வேண்டுமா? சிந்திப்போம், வாக்களிப்போம். காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.